கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற நேரம் இது. எல்லாரும் கரங்களை சட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சேர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். சேர்ந்து சொல்லுவோம் எல்லாரும். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த. நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. Praise the Lord. எங்களோட கூட ஆன்லைனில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற சங்கீதக்காரனுடைய வாசகத்தின்படி நீங்கள் எங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி வரவேற்கிறோம். அதற்கு முன்னதாக துணைவியார் ஜான்சி பாலச்சந்திரன் அவர்கள் இந்த ஆராதனையை கர்த்தர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் வேலையில் நீர் எழுந்தருளி இருக்கிறீரையா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமானது ஆண்டவரே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்களில் வீடுகள் தோறும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் கூடி கூடி ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய
மகிமையை காண ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக. இந்த ஆதி முற்பிதாக்கள் இப்படி ஜெபம் பண்ணார்களோ, ஒவ்வொரு வீடுகளிலும் கூடி ஜெபம் பண்ணார்கள் ஆண்டவரே. கூடி கூடி கர்த்தரை துதித்தார்கள், வேத வசனத்தை தியானித்தார்கள். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கினது. அவர்கள் மூலமாய் சபைகள் ஆண்டவராய் கர்த்தாவை பலன் அடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ஆதி முற்பிதாக்கள் கூடி ஜெபித்தது போல இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, நம்முடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் வசனத்தை கேட்கும் பொழுதும் தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்ததாமே உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படுவதாக. தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவுகளிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எல்லாரும் எழுந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் தேவனை ஆராதனை செய்வோமா? முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய நாமத்தை பிதா என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவரை வாழ்த்தி பாடுவோமா? வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் என்னாலும் வெற்றி தரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. கரங்களை தட்டி வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுவோம். யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா, என்னாலும் என்னாலும் சுகம் நீர் சுகம் தருகிற தேவன். யெகோவா எஸ் யூ ஆர், என்னாலும் சுகம் தருவி. கைகளை உயர்த்தி வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, எஸ் லார்ட், அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நீர் ஒருவரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வேகமாய் மாறும் ஐயா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் மாறும். மாரநாதா என்று சொல்லுவோமா? மாரநாதா, அல்லேலூயா, மாரநாதா, அல்லேலூயா, மாறும் ஐயா. அல்லேலூயா, 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 ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. ஷலோம். வாழ்க ராஜா. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை வாழ்த்தி ஓ அல்லேலூயா,
வாழ்க ராஜா. One more time, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமம் வாழ்க. ஹalleluya, ஹalleluya. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹalleluya. இயேசு என்ற நாமத்தை பிரியமான நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிதா என்ற நாமத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹalleluya. இந்த நாமத்தை நாம் உயர்த்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக இந்த நாமத்திலே நமக்கு சுகம் உண்டு. இந்த நாமத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையா இருந்தவர். வேத வசனம் சொல்லுகிறபடி அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார். அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்மோடு வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நம் வாழ்த்தி பாடுவோமா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆதியிலே அவருடைய வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. Thank you Jesus. கரங்களை தட்டி ஆமென். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறவர். ஆதியின் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியின் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளின் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளின் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்ன கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. பொன்ன கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மனதை மாற்றுவார். எஸ், நம்மை அவர் கேட்கிறார், நம்மை மாற்றுகிற தேவன். இயேசுவே இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. கரங்களை தட்டி அவர் நம்மை மீட்க வந்த தேவன். ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். நோயோ பேயோ ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. நம்மோடு இருக்கிற தேவன், அவர் மீட்க வந்த தேவன். ஹல்லேலூயா. சாப கட்டுகளை உடைக்கிறவர். அவரை பார்த்து சொல்லுவோம். சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாப கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. அவரின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, எனக்காய் செலுத்திவிட்டார். ஆமென். அவரின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. கைகளை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலனே, மகா பிரபுவே. அவனை பார்த்து சொல்லுவோம், இம்மானுவேலனே. One more time, இயேசுவே இயேசுவே இம்மானுவேலனே. One more time, இயேசுவே இயேசுவே இம்மானுவேலனே. ஆதியின் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியின் வார்த்தையாக மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளின் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளின் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே,
வெளியாய் வந்த இயேசுவே, கைகளை உயர்த்தி இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே, கைகளை தட்டி இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த one more time இயேசுவே இம்மானுவேலனே, அம்மா கடைசியா இயேசுவே இம்மானுவேலனே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. ஹalleluya ஹalleluya. எங்களை மீட்க வந்த இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமம் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஹalleluya. அவருடைய மகிமை எல்லாவற்றுக்கும் மேலான மகிமை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆலய பிரதிஷ்டையில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது, அங்கே அநேகர் நிற்க கூடாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த நாளை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை நம்மை நிற்க கூடாமல் பண்ணும். தேவ மகிமை நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் அது மாற்றும். இந்த மகிமையான தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நாடி இன்னொரு பாடலை பாடி கத்தை துதிக்க போகிறோம். மகிமை, தேவ மகிமை வெளிப்படுகிற நாட்கள். ஒருவேளை அநேக பயத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்யும். ஆண்டோடைய மகிமை வெளிப்படும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று விசுவாசித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. எஸ், மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மனுடைய கண்கள், மனுஷனுடைய கண்கள் இதை பார்க்கும். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சொல்லுவோமா? மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கைகளை உயர்த்தி மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கரங்களை தட்டி சொல்லுவோம், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். சொல்லுவோமா? தேசங்கள் பெருங்கூட்டம், ஆமென், கர்த்தரை தேடி வருவார்கள். ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். சொல்லுவோம், ராஜாக்கள், அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் எல்லா மனுஷரும் பார்ப்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள், வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். சொல்லுமா? தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும், வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தெய்வ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும்
வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார். எல்லாரும் சேர்ந்து மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுவோம் மகிமை, ஓ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய மகிமை, ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே இந்த தேசம் பார்க்கணும். நீ செய்ய போற மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக, மானிடர் யாவரும் பார்ப்பார்களாக. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகவும் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராயிருக்கிற உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறபடியினாலே ஒருவரும் எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருகிறோம் என்று நாங்கள் ஆண்டவரே நம்புகிறோம். இந்த நாளை உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் என்று அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை இயேசுவுக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து என்னோடு ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. One more time, முழு பலத்தோடு ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து yes Lord, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஒரு பலத்தோடு one more time, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. We give you glory and honor. ஆராதனை சந்தரமாரியந்தரலோ. We give you glory. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுமா, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதாம் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் ஆமாப்பா எனக்கு துணையாய் நிற்பதால் எனக்கு எது
கைகளை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் உயர்த்தி சொல்லுவோமா? நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லை. அவருடைய தீபமாகிய வார்த்தையை கொண்டு நமக்கு பாதையை காண்பிக்கிறவர். Yes Lord. பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. முழுவலத்தோடு சொல்லுவோம், ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை விட போறது இல்லப்பா, என்னை நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட போறது இல்லை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாங்கள் சொல்ல போறோம், ஆண்டவரே நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உங்களை பிடித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எங்களை விடுதலை செய்கிற வரைக்கும், எங்களுடைய தேசத்தை விடுதலை செய்கிற வரைக்கும் நாங்கள் விட போறதில்லை. ஆண்டவரே உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை உயர்த்தவும் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை நீ எழுப்பி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். சரீரங்களுக்குள்ள தேவனுடைய விடுதலையை பேசுகிறோம், தேசத்துக்குள்ள தேவனுடைய விடுதலையை பேசுகிறோம். ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்களாக. எந்த நோயோ எந்த வைரஸோ எங்களை தாக்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சட்டங்களின் கீழே நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. One more time. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆராதனையில். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தவிர எங்களுக்கு வேற எது இல்லை. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே சுபிட்சத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், பலன் தருகிறவர், தலைகளை உயர்த்துகிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நோக்கி நீர் பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் சுகம் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவர் ஒருவரே நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, கைகளை அசைத்து ஹalleluya, ஹalleluya, we give you glory, hallelujah, இயேசுவே, hallelujah, hallelujah.
உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் அப்பா. என்னை அழைத்தவரே கடைசி வரை நடத்துவீர், நீர் உண்மை உள்ளவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு, ஆமென், உம்மை போல வேற தேவன் இல்லப்பா. நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்தோடவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் உம்மை ஆராதனை செய்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனையில கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு அறைக்குள்ளும், ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும், இல்லத்துக்குள்ளும் ஆண்டவரே பெரிய மாற்றத்தையும் ஜீவனையும் ஆண்டவரே இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தையும் கொண்டு வருவதாக. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு என்ற நாமம் மகிமைப்படுவதாக. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இயேசுவே, இயேசுவே, சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இருப்பவர், இருப்பவர், இனிமேலும் வருபவர், அல்பா நீரே, நீரே, ஒமேகா, ஒமேகா, எஸ் லார்ட், நீரே. முடிவும் நீங்க தான்ப்பா, முடிவும் நீர்தானே. என் காலங்கள் உந்தன் கையில் தானே, நேர்த்தியாக யாவும் செய்வீரே. கைகளை உயர்த்தி, என் காலங்கள் உந்தன் கையில் தானே, நேர்த்தியாக யாவும் செய்வீரே. உம்மையே, உம்மையே நம்பியுள்ளோ, அற்புதம் செய்பவர். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து சொல்லுவோம். உம்மையே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து
சொல்லுவோமா? யாக யாவும் செய்வீரே. One more time. என் காலங்கள் உங்க கையில். ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. யாக யாவும் செய்வீரே. உம்மையே நம்பியுள்ளே. அற்புதம் செய்பவரே. உம்மையே நம்பியுள்ளே. அற்புதம் செய்பவரே. உலகளத்தோடு செய்பவரே. செய்பவரே. அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. ஜீவன் உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. பலன் உண்டாவதாக. தைரியம் உண்டாவதாக. விசுவாசம் உண்டாவதாக. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. செய்பவரே. செய்பவர். செய்பவரே. செய்பவரே. அற்புதம் செய்பவரே. ஆமாண்டவரே, இந்த அருமையான நாளிலே, இந்த உயிர் தெழுத நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர். நீர் ஒருவரே மாறாதவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹலோ சர்ச், மறுபடியும் இந்த வாரம் உங்களை ஆன்லைனில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சுகமாக இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்டதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து பாடினோம். நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய பலனாக, அரணாக, துணையாக இருக்கிறது. எனவே நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து இந்த வாரத்துக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். இன்று ஆன்லைன் மூலம் எங்களோடு ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். நமது இந்திய அரசின் அறிவுரையின்படி அடுத்த வாரம், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி நம்முடைய சபையின் ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு இதே போல நம்முடைய யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும். விசுவாசிகள் யாவரும் குடும்பமாக இணைந்து எங்களோடு தேவனை ஆராதிக்க உங்களை அன்புடன் உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகும். விசுவாசிகள் யாவரும் இந்த மாதத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் துவங்க உங்களை அன்புடன் உற்சாகப்படுத்துகிறோம். நமது தேசத்திலே பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவினால் நம்முடைய சபையிலே வார நாட்களில் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் சபையை தொடர்பு கொள்ள விரும்பினால் உங்களுடைய ஜெப உதவிக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய விசுவாசிகள் உங்களுடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை ஆன்லைன் மூலம் செலுத்த சில வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது கூகுள் பே, ஃபோன்பே அல்லது பேடிஎம் மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் செலுத்துவதற்கான வழிமுறைகளை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். நீங்கள் பேடிஎம் மூலம் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் உங்களுடைய ஃபோனிலே பேடிஎம் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை அதனுடைய சிங்க் செய்து வைத்தால் அங்கே யூபிஐ மணி டிரான்ஸ்ஃபர் என்றதை கிளிக் செய்யும்போது என்டர் பேங்க் அக்கௌண்ட் என்கிற அந்த பட்டனை கிளிக் செய்தால் நம்முடைய சபையினுடைய பேங்க் டீட்டெயில்ஸை இங்கே நீங்கள் நிரப்ப வேண்டும். முதலாவதாக நம்முடைய சபையினுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஃபீட் செய்ய வேண்டும். 0898100000753 என்கிற நம்பரை டைப் செய்து நம்முடைய சபையினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே டைப் செய்ய வேண்டும். IOBA 0008
98 என்கிற ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் செய்த பின்பு நம்முடைய சபையினுடைய அக்கௌண்ட் பெயரை நீங்கள் டைப் செய்ய வேண்டும். குட் சமாரிட்டன், GOODSAMARITAN டைப் செய்து நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கும்போது திரும்பவுமாக நம்முடைய பேங்க்கினுடைய அக்கௌண்ட் நம்பரே அது கேட்கும். கன்ஃபார்ம் செய்த உடனே நீங்கள் எவ்வளவு கொடுக்க விரும்புகிறீர்களோ அந்த தொகையை நீங்கள் டைப் செய்து நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை பேடிஎம்மோடு நீங்கள் சிங்க் செய்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அக்கௌண்ட்டிலிருந்து நம்முடைய சபையினுடைய அக்கௌண்ட்டுக்கு காணிக்கை வந்து சேரும். நம்முடைய சபையினுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சபையினுடைய வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம். கூகுளிலே htower.in என்று டைப் செய்து அங்கே உள்ளே சென்றீர்கள் என்றால் உங்களுடைய தசம பாகங்கள், கட்டண நிதி ஆகிய அக்கௌண்ட்ஸினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை வைத்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். எல்லாரும் இணைந்து சங்கீதம் 91 மறுபடியும் பாட போகிறோம். இந்த சங்கீதம் அநேக வாக்குத்தத்தங்கள் உள்ள சங்கீதம். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாம் அறிக்கை செய்வோம். அது ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் நிறைவேறும் நிச்சயமாக. கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோமா? Thank you Jesus for you're a promise keeping God. You would never leave us nor forsake us. We love you Jesus. உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பிரு எந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பிரு எந்த அடைக்கலத்தில். சொல்லுமா? யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பிரு எந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு அதில் அளிப்பீர் வெகு விரைவில். சென்று பாடுவோம். கூப்பிடும் எனக்கு பதில் கொடுக்கிற தேவன். அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். கரங்களை உயர்த்தி யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பிரு எந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். ஆமென்.
சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். யெஷுவா, யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா, யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் உங்கள் கரங்களை உயர்த்தி யெஷுவா, 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 இயேசுவே, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா, we love you, Jesus. உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் நீதிமான் நான் ஓடுவேன், நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள். இன்னொரு முறை அறிக்கை செய்வோமா? நீதிமான் நான், நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. அப்படியே நீங்கள் இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. We are going to pray right now. இந்த வாரம் உங்க வீட்டில் யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அல்லது வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதே வேளையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Amen. அதற்காக நாம் ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. அதற்குள் நாம் சுகமாக இருக்கிறோம், நாம் பலனுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஒரு பயம் இருந்தாலும் ஆமென், நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோமா? If you're celebrating your birthdays or wedding anniversary, wherever you are, you can just put your hand on your heart. ஆமென். உங்க தலை மேல கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நாம ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாருடைய வீட்டில் ஆங்காங்கே நாங்கள் கூடி நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்கள் வீட்டு அறைகளை நிரப்பியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் செலிப்ரேட் பண்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாக பெருகுவதாக. இந்த புதிய வருஷம் ஆண்டவரே அவங்க லைஃப்ல ஒரு இயர் ஆஃப் பிளெஸிங் ஆக, இயர் ஆஃப் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக இருப்பதாக. கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை ஆண்டவர் அவங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற வருஷமாக இந்த வருஷம் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம், பலன், ஆரோக்கியம், தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சட்டையின் கீழே மறைத்து வைத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்க எல்லைகளை விரிவாக்கி உங்களை நீங்கள் உயர்த்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் நீர் இடைப்படும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாய் 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43:1, ஏசாயா 44:1-2 நான் வாசிக்கிறேன். நீங்களும் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே
உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 44:1. இப்பொழுது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி, ஆண்டவரே, we worship you God. Thank you Jesus. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம், உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கும். இந்த செய்திக்கு பிறகு நாங்கள் ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும், தைரியத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இருக்கருக்குள்ள உம்முடைய பட்டயமாகிய வேத வசனம் எங்களோடு பேச போறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 43 அதிகாரத்தில் முதல் வசனத்தையும், ஏசாயா 44:1 2வது வசனத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை கர்த்தர் சொல்லுவதை நாம் கேட்டோம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் இந்த கொரோனா வைரஸை குறித்து பெரிய பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் பீதியில் இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் பாதிப்புகள், எங்க பார்த்தாலும் வேதனை, நெகட்டிவ் நியூஸஸ். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் பயப்படாமல் இருக்க முடியும்? இந்த வசனங்களில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் வெறுமனையாக பயப்படாதீர்கள் சொல்லலை, சில வார்த்தைகளை சொல்லிதான் ஆண்டவர் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் நாம் பயப்பட தேவையில்லை? Why we should not fear? ஆண்டவர் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லிட்டு தான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து, யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த முதல் வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து. ஏன் நம்ம பயப்பட தேவையில்லை? 43:1 வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், சிருஷ்டித்தவர், நான் சொல்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறதாவது போதும். 44 அதிகாரம் ஏசாயா 44 2வது வசனத்தை வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும். நீங்க போதும். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வெறுமனையாய் பயப்படாதீர்கள் என்று சொல்லவில்லை. அது முன்பாக சொல்லுகிறார், உங்களை உருவாக்கினவருமாகிய, இல்லை உங்களை சிருஷ்டித்தவருமாகிய, இல்லை உங்களை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்றேன், பயப்படாதிருங்கள்.
உங்களை உருவாக்கினவர் சொன்னார், உங்களை சிருஷ்டிக்கிறவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை உருவாக்கினவர் உங்களை அழிக்க விட மாட்டார். ஏன் ஆண்டவருக்கு தெரியும் எப்பேற்பட்ட பயம் அவர்களுக்கு இருந்தது என்று தெரியும். அவங்களுக்கு என்ன பயம்னா ஜீவனை குறித்து பயம். ஐயோ உயிரோடு இருப்பேனா, என் உயிர் போயிருமா? அதனால தான் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தையை சொல்ல, நான் உருவாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். உங்களை அழகாய் உருவாக்கினவர், உங்களுக்குள்ள சுவாச காற்றை, அவருடைய சுவாச காற்றையே ஊதினவர். உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அவர் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தார். உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஜீவன். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜீவனின் அதிபதி. அவர்தான் ஜீவனின் அதிபதி. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் உங்கள் ஜீவனை எடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். யோபு வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் ஆண்டவர் சாத்தானை பார்த்து எச்சரித்தார், நீ எல்லாத்துலேயும் உன் கைப்படலாம், ஆனால் அவன் ஜீவன் மேலே மட்டும் உன் கைப்படக்கூடாது. அவன் ஜீவனை மட்டும் உனக்கு தொட அதிகாரம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவனுக்கு கருங்குஷ்டம் வருகிறது, எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனால் அவன் உயிர் போகவே இல்லைங்க. ஏன்னா ஜீவனின் அதிபதி அவனை ஆளுகை செய்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல ஜீவனின் அதிபதி சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 14:19 சொல்றார், பிகாஸ் ஐ லிவ் யூ லிவ். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பயப்பட தேவையில்லை, ஏன்னா உங்களை உருவாக்கினவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அக்காவை பார்த்தோ, உங்க தங்கச்சியை பார்த்தோ, உங்க தம்பியை பார்த்தோ, உங்க அம்மா அப்பாவை பார்த்தோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை உருவாக்கினவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. He created you. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் சீக்கிரமாக 2வது காரியத்தை கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் வெறுமனையாக பயப்படாதீர்கள் சொல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லி தான் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று. ஏன் நம்ம பயப்பட தேவையில்லை என்றால், ஏசாயா 44:2 அதை வாசிங்க. 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாக. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லு. துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். 43:2 வாசிங்க. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் ஏன் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ அக்கினி ஊடாய் நீ நடக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன், நீ வேகாதிருப்பாய், அக்கினி உன்மேல் பற்றாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துணை நிற்கிறவர். ஏன் நீங்க பயப்பட தேவையில்லை என்றால், கர்த்தர் உங்க துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10, ஏசாயா 41:13-14 இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உன்னோட இருக்கிறேன். 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அண்டர்லைன் பண்ணுங்க, துணை நிற்கிறேன். பியூட்டிஃபுல் வேர்ட் அந்த தமிழ் வார்த்தை, துணை நிற்கிறேன். உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, உன் துணை நிற்கிறேன். 14வது வசனம் ஏசாயா 41:14, யாக்கோபே என்னும் சிறுபூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், அதனால் நீ பயப்பட தேவையில்லை. துணை நிற்கிறான்னா என்ன அர்த்தங்க? நம்ம கூட நிற்கிறான்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பயமா இருக்கு, என் துணைக்கு வரையா? கடைக்கு போகும்போது சொல்லுவாங்க,
கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். துணை இருக்கிறார்னா பக்கத்தில் இருக்கிறார், உங்க பக்கத்தில் இருக்கிறார். சைனால கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னு சைனால தானே வந்துச்சு, நம்ம சேஃபாக இருக்கிறோம்னு நினச்சோம். அப்புறம் திடீர்னு செய்தி வந்துச்சு டெல்லிக்கு வந்துருச்சுன்னு. டெல்லிக்கு தானே வந்துச்சு, நம்ம சேஃபாக இருக்கிறோம். சென்னைக்கு வந்துச்சு, சென்னைக்கு தானே வந்துச்சு. பார்த்தா இன்னைக்கு ஒரு செய்தி மதுரைக்கு வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் இன்னைக்கு ஒரு சகோதரர் பார்த்தேன், முகத்தில் மாஸ்க் போட்டிருந்தார், நம்ம விசுவாசி. என்ன பிரதர் மாஸ்க் போட்டு, உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர், மதுரைக்கு வந்துருச்சு பாஸ்டர், பக்கத்தில் வந்துருச்சு பாஸ்டர். ஆனால் நான் சொல்கிறேன், பக்கத்தில் எது வந்தாலும் மறந்துடாதீங்க, உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தா என்ன, உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தா என்ன, அது உங்களை அணுகாது, அணுகாது. உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர் உங்க வலப்பாசத்தில் இருப்பதினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் வாசிக்கிறோம், சங்கீதம் 91 வாசித்தோம், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் அணுகாதுன்னா, இயேசு என் பக்கத்தில் இருப்பதினால. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எந்த கொரோனா வைரஸ் உங்கள் மேலே பாய முடியாது. ஆறுகள் புரளுவது இல்லை, அக்கினி உங்கள் மேல் பற்றுவது இல்லை. ஏனால் இயேசு உங்கள் துணையாக இருக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் பயப்படலை, எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க, நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க, நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா பயம் போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். மூன்றாவது காரியத்தை நான் சீக்கிரமாய் நான் போக விரும்புகிறேன். ஏன் நாம் பயப்பட தேவையில்லை? ஏசாயா 43:1, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். போதும், பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் வெறுமனையாக பயப்படாதிருங்கள்னு சொல்லல, அது முன்பாக சொல்றார், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் மகனே. ஏசாயா 44:1, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, தெரிந்து கொண்ட, அண்டர்லைன் பண்ணுங்க, தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். 41:8, என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி தான் அதுக்கப்புறம் பயப்படாதேன்னு, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை அழைத்த தெய்வம். அதில் மூன்றாவது காரியம் நான் சொல்லுவேன், அழைத்த தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். அதனால் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்ல, நான் உன் பொறுப்பு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், அதனால் நீ பயப்பட தேவையில்லை. 1 தெசலோனிக்கர் 5:24 இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் அவர் சொல்றார், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை அழைத்திருப்பதனால, நான் உன் மேல் அபிஷேகத்தை வைத்திருப்பதனால யாரும் உன்னை அழிக்க முடியாது. அதனால பயப்படாதே. யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவனை அழைத்தார். 17 வயசுல அவருடைய அழைப்பின் திட்டத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். பெரிய அதிபதியாய் மாறப் போறேன். ஆனால் அவன் மேலே 10 சகோதரர்கள் கை போட நினைச்சாங்க, கை போட முடியல. கொலை செய்ய நினைச்சாங்க, கொலை செய்ய முடியல. ஏன்னா அழைத்த தெய்வம் அழிக்க விட மாட்டார். அதனால பயப்பட தேவையில்லை. மோசே எடுத்துக்கோங்க, குழந்தைகளையே அழிக்கணும்னு நினைச்சாங்க, அழிக்க முடியல. அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தைகளே அழிக்கணும்னு நினைச்சாங்க, சாத்தான் அழிக்க முடியாது. நான் சொல்றேன், சாத்தான் உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது, சாத்தான் உங்க சந்ததியை அழிக்க முடியாது. ஏனென்றால் அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். எதற்காய் உங்களை அழைத்தாரோ, எதற்காய் உங்களை முன்குறித்தாரோ, எதற்காய் உங்களை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக உங்களை பேர் சொல்லி அழைத்தாரோ, அது செய்து முடிக்கிற வரை உங்களை கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி, வீட்டில் நல்ல கைகளை தட்டி நன்றி சொல். நன்றி ஆண்டவரே, நீங்க அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்க சொன்னதை செய்யற வரைக்கும் என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு மரணம் வராது. ஹல்லேலூயா.
ஆமென். அவர் திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் மட்டும் உங்களுக்கு மரணம் வராது என்பதை நீங்க விசுவாசிங்க. அதுதான் உண்மை, சத்தியம். அழைச்ச தெய்வம் சொல்லுகிறார், பயப்படாதே. யோவான், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு சீஷன் யோவான். ஆண்டவனை அழைத்திருந்தார். அழைத்ததில் ஒரு பகுதி என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவதற்காய் கர்த்தர் அவனை அழைத்திருந்தார். கடைசி காலங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காய் பைபிளில் கடைசி புத்தகத்தை எழுதுவதற்காய் கர்த்தர் அவனை அழைத்திருந்தார். ஆனால் அவனை அழித்துப்படுவதற்கு பல திட்டங்கள் யோசனைகள் செய்தாங்க. அப்படியே கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள் அப்படியே தூக்கி போட்டாங்களாம் கொல்லணுன்ட்டு. ஆனால் அவனை கொல்ல முடியலையா. அப்படியே வெளியே வரும்போது ஆயில் பாத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி வெளியே வரான். என்னடா இவனை சாகடிக்கவே முடியலன்னா அவனை தூக்கி தீவில் தூக்கி எறிஞ்சாங்க, பத்துமே தீவில் தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ தான் அவன் உட்கார்ந்து ஆண்டவருக்குள்ளாகி வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினான். ஹல்லேலூயா. அவனோட அழைப்பு நிறைவேறும் மட்டும் அவனை அழிக்க முடியவில்லை. அதனால் பயப்படாங்க தேவ பிள்ளைகளே. நான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க நான் பல முறை பயந்த நாட்கள் உண்டு. எனக்கு எப்போ தான் ஃப்ளைட்டில் ஏறுறோமோ அப்போ பயம் வரும். அப்படியே ஃப்ளைட்டு ஷேக் ஆகும் போது அப்படியே என் ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஷேக் ஆகும். ஆனால் எனக்குள்ளே நான் சொல்லுவேன், அழைத்த தெய்வம் இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் பெரிய ஊழியங்கள் நான் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் எனக்கு மரணம் வராது. அழைத்த தெய்வம் என்னை கைவிட மாட்டார். எனக்கு தைரியம் வந்துடும் உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் 2 அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் அவங்கள சாகடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அழைத்த தெய்வம் அவர்களை கைவிடலை. அது மாத்திரமல்ல, எனக்கு என்ன ஆச்சரியமான காரியம்னா, அந்த 2 அப்போஸ்தலர்கள் மரணத்தை குறித்து பயமே இல்லை. அவங்க முகத்திலேயோ அவங்க நடவடிக்கையிலையோ மரண பயமே தெரியல. மரண கன்னிகள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படும் பொழுது பயப்படவே இல்லை. அவங்க முகத்திலேயோ அவங்க வாழ்க்கையிலோ கடுகளவு பயத்தை நான் பைபிள் வாசிக்கும் போது அதை பார்க்க முடியவில்லை. 2 அப்போஸ்தலர்கள். முதல் அப்போஸ்தலர் பேதுருவை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. அது ஏரோதுக்கு பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் பிரியப்பட்டார்கள். உடனே அடுத்து இவன் தலையும் எடுத்துடலாம், பேதுரு தலையும் எடுத்து விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டு அவனை சிறையில் கைதி பண்ணி வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு ராத்திரி பேதுரு நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நன்றாய் தெரியும் அடுத்த நாள் காலையில் அவன் தலை துண்டிக்கப்பட போகிறது என்று. ஆனால் எந்த அச்சமும் இல்லாமல் பயம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறான். பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இப்போ வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த தேவதூதன் விழா எலும்பை தட்டி எழுப்புறான். எந்திரி, உன் அறையை கட்டிக்கொள், உங்கள் பாதரைச்சையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போகிறான். முதல் காவல், 2வது காவல், பெரிய இரும்பு கதவு முன்பாய் நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு தெளிவே வருது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சுதாரிப்பிச்சு கொண்டு உண்மையாக நான் விடுவிக்கப்பட்டேன், அதோ நான் கனவுல தான் நான் விடுவிக்கப்பட்டேன்னு நினச்சிட்டு இருந்தான். அப்படின்னா தூக்கத்திலேயே நடந்திருக்கிறான். தூக்கத்திலே அப்படின்னா அவ்வளோ அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கையில் போட்டுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லும், நீ 8 மணி நேரம் தூங்கியிருக்கிற, நீ 2 மணி நேரம் தான் டீப் ஸ்லீப்பு, மற்ற மணி நேரம் தான் உனக்கு லைட் ஸ்லீப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பேதுருவுக்கு ஏதோ 2 மணி நேரம் டீப் ஸ்லீப் இல்லை, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரொம்ப டீப் ஸ்லீப். ஏன்னா அவனுக்கு தெரியும், அழைத்த தெய்வம் என்னை சாக விட மாட்டார். அழைத்த தெய்வம் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதை தான் நான் வாசிக்க போகிறேன். யோவான் 21:18 அழைத்த தெய்வம் அவனுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே அவன் வாழ்க்கையில் ஒரு பச்சை மரத்தில் பதிச்ச ஒரு எழுத்துக்களை போல அப்படியே பதிஞ்சிருச்சு. அதனால் அவன் என்ன சொன்னார்னு வாசிக்க நேரம் இல்லை, நானே சொல்லிடுறேன். நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு திரிந்தாய், நீ வயது சென்ற பிறகு அப்படின்னா முதிர் வயதில் உன்னை கொண்டு போவார்கள், உன்னை சிரச்சேதம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவனுக்கு தெரியும் அவனுடைய எண்டு, அவனுடைய முடிவு
எனக்கு தீர்க்காயுசு இருந்து தான் சாவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அழைத்த தெய்வம் சொன்னார் என்பதை அவன் அறிந்ததுனால அவன் பயப்படலை. அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறான், ஆனால் பயப்படலை. அழைத்த தெய்வம் நிச்சயமாக என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி நிம்மதியாக தூங்கினான். யோசித்து பாருங்கள், ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா பாதிக்கப்படுகிறது உங்களுடைய தூக்கம்தான். நிறைய பேர் சொல்லுங்கள், தூக்க மாத்திரை எடுத்து தான் தூங்குவாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவங்க தேடுகிறது என்ன தெரியுமா? தூக்க மாத்திரை. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அஃபெக்டட் இன் த லைஃப் when they face problem is sleep. ஆனால் இவனுக்கு ஸ்லீப் அஃபெக்டே ஆகலை, ஏன்னா அவனுக்கு அது ப்ராப்ளமாகவே இல்லை. அவன் மைண்டிலேயே அது இல்லை. நாளைக்கு தலை போகுதுன்னு தான் அவன் யோசிக்கவே இல்லை. நிச்சயமாய் முதிர் வயதில் தான் நான் மரிப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம், அவனுக்கு அழைத்த தெய்வத்தின் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அழைத்த தெய்வம் சொன்ன வார்த்தையின் மேலே அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. கர்த்தர் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரா? தனிப்பட்ட ரீதியில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரா? அதை நீங்கள் நினைவு கூர்ந்தாலே போதும், பயம் உங்களை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய மகன் ஃபீவரில், ஹை ஃபீவர், 103 104ன்னு போயிட்டுருக்கு. ஃபீவரில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அப்படியே பயம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் அவன் தலைமையில் கையை வச்சு ஆண்டவர் அவனுக்கு என்னென்னதான் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, என் மகனுக்கு தீர்க்க தரிசனமாக என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த சொல்ல ஆரம்பித்தேன். அந்த ஜெபம் முடிவில் எனக்கு தைரியம் வந்துச்சு. இது சின்ன ஒரு காரியம், இந்த ஃபீவர் ஒன்றும் அவன் என் மகனை தொட முடியாது. என் மகனுக்கு ஆண்டவர் பிரைட் ஃபியூச்சரை வச்சிருக்கிறார், நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். அவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? அந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அழைத்த தெய்வம் உங்களை கைவிட மாட்டார். அதனால தான் அந்த 3வது பாயிண்ட், அழைத்த தெய்வம், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் சொல்லுகிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அப்போஸ்தலர், அவர் கடுகளவு கூட பயம் கிடையாது. ஏன்னா அவர் அழைத்த தெய்வத்தின் மேல் அவ்வளோ நம்பிக்கை. பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்திலே அவர் வாழ்க்கைக்கு கேள்விக்குறிதான். முதல் ஊழியம் முடித்த உடனே அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கூடையில் அவனை வைத்து இறக்கி எப்படியோ எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போகிறார். அவர் வாழ்க்கையில் பல முறை மரணம், கண்ணிகள் வந்தது. ஆனால் ஒரு முறை கூட, ஒரு இடங்களில் கூட அவர் பயந்ததாகவோ பார்க்க முடியாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் மெலித்தா தீவுல அவர்கள் போய் தஞ்சம் அடைகிறார்கள். அவங்களுடைய படகு உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அந்த தீவில் போய் காப்பாற்றப்பட்டு அங்கே தீவில் இருக்கும்பொழுது அங்கே விறகை எடுத்து போட்டு அனல் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த விறகுக்குள்ளேருந்து ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்வினது என்று வேதம் சொல்லியிருக்கு. கையை கவ்வின உடனே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்த்து அவன் கையை உதறி அந்த தீக்குள்ள அந்த பாம்பை உதறி போட்டான். எல்லாரும் பயந்து போனார்கள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நன்றாய் தெரியும், இந்த பாம்பு மனுஷனை கடித்து விட்டால் மரணம் உறுதிதான் என்று. உடனே நினைச்சாங்க, ஐயோ இந்த கொலைபாதகன் புயல்லேருந்து தப்பிச்சிட்டான். ஆனால் அவன் செய்த தவறு அவனை இப்படி இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்போ அவன் சாவான் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களாம். எப்போ நுரத்தள்ளி சாவான். ஆனால் அவன் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு கடுகளவு பயம் கூட இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராமிஸ் கொடுத்திருந்தார். அழகான ஒரு வாக்குத்தத்தம் பவுலுக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்ததுனால தான் அவன் பயம் இல்லாமல் இருந்தான் என்று நான் சொல்ல முடியும். அதை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 27:23 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்
நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். தேவதூதன் வந்து ராத்திரியில எல்லாம் நம்பிக்கையற்று போயிருக்கிறாங்க. படகு உடைஞ்சு போச்சு, ரொம்ப பாதிப்பு. ஆனா தேவதூதன் வந்து ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், பவுல் பயப்படாத, ஆண்டவர் உனக்கு சொல்லியிருந்தார்ல ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் என்று, நீ ரோமாபுரியில் போய் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். அது நம்ம வாசிக்க முடியும். அது நம்ம வாசிப்போமா? அப்போஸ்தலர் 23:11. அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். போதும். ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இந்த தேவதூதன் வந்து ஞாபகப்படுத்துறான். பயப்படாத பவுல், உன் மூலமாய் உன் கூட வந்து அத்தனை பேருக்கும் தயவு கிடைச்சிச்சு. நீங்கள் யாரும் சாக போகிறதில்ல. ஏன்னா நான் அழைத்த தெய்வம் உனக்கு சொல்லியிருக்கிறார்ல, ரோமாபுரியில் போய் நீ சாட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினதை சொல்லி ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அத்தனையும் நிறைவேறும். அதற்கு முன்பாக எந்த சங்கார தூதன் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாம் எழுந்து நின்றுங்க. வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அது அப்படியே லைவ் வர்ஷிப்பாக நம்ம பண்ணுகிறோம். ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறது. எனவே பிள்ளைகளும் உங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கட்டும். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாடல் ஆண்டவர் ஞாபகம், கண்டுன்னை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார். என்ன கரமதை பார்? இந்த தமிழ் வார்த்தை கரமதை பார்ன்னு போட்டிருக்கு. நான் உடனே கூகுளில் பார்த்தேன், என்ன கரமதை பார்? சில பேருக்கு தமிழ் இந்த மொழியில் புரிஞ்சிருக்காது. கரம் பிடித்தவர் முடித்து கொடுப்பார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. His hand will do it. அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும் என்று சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறது. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கைவிட மாட்டார். His hand will do it. அவருடைய கரம் செய்து முடிக்குமா? அழைத்த தெய்வத்துடைய கரம் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. My hand will do it. என் கரம் செய்து முடிக்கும் யாக்கோபே. ஹல்லேலூயா. ஏசாயா 59:1 சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. God's hand is not shortened. குறுகி போவதில்லை, குறுகி போவதில்லை. என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாட போறீங்க. என்னோட சேர்ந்து பாடி, ஆண்டவரை அழைத்த தெய்வம், கண்டென்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் என்னை கைவிட மாட்டார். Do you believe that? 3 காரியங்களை நான் சொன்னேன். ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஆண்டவர் ஏன் நம்மளை பயப்படக்கூடாது என்று 3 காரியங்களை நமக்கு சொன்னார். முதல் காரியம், ஆண்டவர் சொன்னார், நான் உருவாக்கினவர் நான் தான், உன்னை சிருஷ்டித்தவன் நான் தான், உன்னை உண்டாக்கினவர் நான் தான். அதனால் நான் சொல்றேன், பயப்படாத, உன் ஜீவன் என் பார்வையில் அருமையாக இருக்கிறது. 2வது, ஏன் ஆண்டவர் பயப்பட வேண்டாம்னு சொன்னார்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. எது உங்களை நெருங்கி வந்திருந்தாலும் சரி, இயேசு உங்கள் நெருக்கமாக இருப்பதினால் எல்லாம் செயலிழந்து போய்விடும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். 3வது, ஏன் பயப்படக்கூடாது இயேசு சொன்னார்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அவருடைய அழைப்பு விசேஷமானதுங்க. அவர் அழைப்பில் மாத்திரம் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, நான் கேரண்டி பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினச்சது தடைப்படவே படாது. என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாட போறீங்க. அழைத்த தெய்வம், கண்டென்னை அழைத்தவர். ரொம்ப அழகான வார்த்தை, கண்டென்னை அழைத்தீர். அதான் பக்தன் சொல்றார், தாயின் கருவிலே
உம்முடைய கண்கள் என்னை கண்டது. அந்த இருக்க இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 எண்ணிப்பா. அவர் ஆசிகளை எண்ணிப்பா. அப்படி எண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களை நடத்தின விதத்தை எண்ணி பாருங்கள். எத்தனை முறை ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார், அதை எண்ணி பாருங்கள். எண்ணி பாருங்கள். தாவீது அதை எண்ணி பார்த்ததுனாலதான் தைரியமாய் போய் கோலியாத்தை சந்திப்பதற்கு கிளம்புகிறான். அவன் சொல்லுகிறான், சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். கரடையின் வாயிலிருந்து தப்புவித்தவர் இந்த கோலியாத் கையிலிருந்து என்னை தப்புவிப்பார். ஏன்னா அவன் எண்ணி பார்த்தான், கர்த்தர் அவனை எப்படி பாதுகாத்தார் என எண்ணி பார்த்தான். கர்த்தர் எப்படி அவனுக்கு துணை நின்றார் என்பதை எண்ணி பார்த்ததுனாலதான் அவன் பயப்படாம போனான். அவனுடைய அபிஷேகத்தை அவன் எண்ணி பார்த்ததுனாலதான், அவன் கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த அழைப்பை அவன் எண்ணி பார்த்ததுனாலதான், உருவாக்கினவர் உண்டாக்கினவரை எண்ணி பார்த்ததுனாலதான் தைரியமா போறான். அதனால கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்க எண்ணி பார்க்கிறோம், அற்புதமா எங்களை தப்பு வச்சீங்க, இனிமேல் எங்களை தப்பு வைப்பீங்க. இந்த கொரோனா வைரஸ் எங்களை தொட முடியாது. இனிமேல் நாங்கள் இதை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாஸ்டர் நம்ம மத்தியில வந்து ஜெபிக்க போறாங்க. பயத்துல வாழ்ந்து கொண்டிருந்த இன்னைக்கு பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்கள் ஆக்கி விட்டார்னு. பாஸ்டர் உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க போறாங்க. இன்னையிலிருந்து உங்க பயம் உங்க வாழ்க்கையை விட்டு போகிறது. பயம் வரலாம், ஆனா நீங்க பயத்தை மேற்கொண்டு விடுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து, ஆண்டவர் அழைத்த அழைப்பை முன்னிட்டு நீங்கள் சேனைக்குள் பாய்வீர்கள், மதலை தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், பயப்படாதிருங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலையும் லூக்கா சுவிசேஷத்திலையும் இயேசு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கூட ஒரு வசனத்தை சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்? அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி விற்கிறார் அல்லவா? 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவி விற்கிறார் அல்லவா? ஒன்றாகிலும் அவருடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழுவதில்லை. என்ன அர்த்தம்? நத்திங் happens to us without his permission. அவர் அனுமதி இல்லாமல் என கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒன்றும் சம்பவிப்பது இல்லை. அதை சொல்லிட்டு தான் சொன்னார், ஆதலால் பயப்படாதிருங்கள். Therefore fear not, nothing happens to you without my permission, says the Lord. நாம் ஜெபிப்போமா? எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேத புஸ்தகத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்து அதில் 366 தடவை பயப்படாதே பயப்படாதிருங்கள், பயப்படாதே பயப்படாதிருங்கள் எழுதி கொடுத்துருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உலகமெங்கும் பயந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நானும் என்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு ஒன்றும் நடப்பது இல்லை என்று எங்களை தைரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு பவுலோடு பேசினவர், பேதுருவோடு பேசினவர், ஆண்டவரே காலங்கால பரிசுத்தவான்களோடு பேசின ஆண்டவர், இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் பயப்படாதே பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பது. ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஜெப உதவிக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைனிலே ஒளிபரப்பாகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.